ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கூட பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 மராத்தி மொகு, 2 ஸ்டார் பூவு, 4 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து பொரிய விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 3 எடுத்துருக்கேங்க. அதை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. இப்போது அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கும்போது தெரிக்குங்க, கை மேலெலாம் விழுந்துடும். அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம புதினா இலை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி வந்து எடுத்துருக்கேங்க. சின்ன சின்ன தக்காளி 4 தக்காளி வந்து எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு வந்து நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போது தக்காளி வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இந்த தொக்கு பதத்துக்கு வரணுங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் தாங்க எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மசாலாவை நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை. இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட காரமே வந்து கரெக்டாக இருந்தது எங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. நான் வந்து 2 டம்ளர் தண்ணி அரிசி வந்து எடுத்திருந்தேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ புதினா இலையை சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுருந்தேங்க. அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க. நெய் வந்து சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்து விட்டுட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மறுபடிக்கும் நம்ம தட்டு எடுத்து பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை வந்து முழுமையாக சிம்மில் வச்சுட்டு ஒரு வெயிட் வந்து அந்த பாத்திரத்து மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த வெயிட்லேயே உள்ளே இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சு நம்மளோட
பிரியாணி வந்து நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லைங்க. நல்லா உதிரி உதிரியான சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.